வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா, வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். கிடப்பில் உள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. காவிரி நீரை ஏரிகளில் நிரப்ப நடவடிக்கை, டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டி, ஏ.கே. அந்தோணி அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை சிறுமி கொலை, குற்றவாளியை கைது செய்து விசாரணை. திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வேலைவாய்ப்பு, கல்விக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் துறையூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகலவாடி, நல்லவண்ணியன்பட்டி, காளிப்பட்டி, அம்மாப்பட்டி, சிங்களாந்தபுரம், தெற்கியூர், காளியாம்பட்டி, ஈச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று காலை வாக்கு சேகரித்தார். பகலவாடி பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதியில் கிடப்பில் உள்ள திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தனிப்பட்ட முறையில் SRM குழுமத்தின் சார்பில் 300 பேருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் 300 பேருக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் ஏற்படுத்திய திட்டங்கள், கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக நான் முடிப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு, நீங்கள் வாழ்கிற பகுதி விவசாய பகுதி. இந்த விவசாய பகுதியில் வேலைவாய்ப்பு குறைவு என்பதை நான் அறிவேன். அதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ, குறிப்பாக நீங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு அதை அவற்றையெல்லாம் பாதுகாத்து வைத்திருந்து பின்னால் விற்பதற்காக குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வங்கி கடன் தள்ளுபடி, 50 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உறுதியாக நடக்கும் என்பது நீங்களும் நம்பலாம், நானும் சொல்லுகிறேன். மக்களை, நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நல்ல திட்டங்களை மையத்திலிருந்து கொண்டு வர வேண்டும். அதை உறுதியாக கொண்டு வருவேன். இதனைத் தொடர்ந்து நல்லவண்ணிப்பட்டி, காளிப்பட்டி ஆகிய பகுதிகளில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி மற்றும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைத்து தருவேன் என உறுதியளித்தார். இப்பகுதிகளில் வேலை வாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலைகளை கொண்டுவர நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் குறிப்பிட்டார். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் என்னை உங்களுடைய வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நடக்கப் போவது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆன பிறகு உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், படிப்பிற்கானாலும் விவசாயத்திற்கானாலும் விளைவிக்கிற பொருளாக ஆனாலும் அவற்றிற்கெல்லாம் நல்ல விலை பெறுகிற வகையில் அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்படும். இந்த பகுதி பிற்படுத்தப்பட்ட பகுதி என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால இந்த பகுதிக்கு தொழிற்சாலைகள் தேவை, அதனால் வேலை வாய்ப்புகள் பெருகும் என்ற வகையில் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் எனக்கு தெரிய ஆக்குவீர்கள். அங்கே பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து உங்களுடைய ஊர் தேவைகள், திட்டங்கள் அனைத்தையும் பேசி கொண்டு வந்து என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாம் சொல்லி உங்களுக்கு தேவைப்படுகிற அத்தனை நலன்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை இன்றைக்கு வாக்குறுதியாக தருகிறேன். தொடர்ந்து அம்மாப்பட்டி, சிங்களாந்தபுரம் பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். வெற்றி பெற்ற பின் தொகுதி பக்கம் வராத தற்போதைய உறுப்பினரை போல் அல்லாமல் நான் மக்களை தேடி வருவேன் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார்.
காங்கிரஸ் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் கேஸ் விலை 450 ரூபாயாக மாற்றி அமைக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் இப்ப நீங்க முடிவு பண்ணணும். அதிமுக வந்த ஒரு பாடு கேஸ் விலை என்ன, மோடி வந்த ஒரு பாடு சிலிண்டர் விலை என்ன. அதே மன்மோகன் சிங் டெல்லியில இங்க திமுக தமிழ்நாட்டில் இருந்தபோது சிலிண்டர் என்ன விலை 450 ரூபா. இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன 900 1000. இப்போ மீண்டும் டெல்லியில ராகுல் காந்தி ஆட்சி அமைத்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா ஆட்சிக்கு வரும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்தால் பழையபடி சிலிண்டர் விலை கேஸ் சிலிண்டர் விலை 450 குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க இதெல்லாம் மனசுல வச்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராகிய என்னை உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து தெற்கியூர், காளியாம்பட்டி, ஈச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தெற்கியூர் கிராம மக்களின் கோரிக்கையான பாலிடெக்னிக் மற்றும் கலைக்கல்லூரியை வெற்றி பெற்ற பின் இப்பகுதியில் அமைத்து தருவேன் என உறுதிபட தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தருவதுடன் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என குறிப்பிட்டார். மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தொலைக்காட்சி கட்டணம் குறைக்கப்படும் என்றும் கூறினார். ஊருக்கு முன்னாடி பஸ் வந்துகிட்டு இருந்தது, படிக்கிற பசங்களுக்கு போறதுக்கு அரசு பஸ், அது வரல. அதனால எம்பி போய் அந்த குறிப்பிட்ட அந்த அரசு அதிகாரிடம் பேசி அதை கொண்டு வர வழி செய்வேன். அதோட இப்ப உங்களுக்கு கலைக்கல்லூரி வேணும் அப்படின்னு கேக்குறீங்க, படிக்கிறதுக்கு காலேஜ். அதே மாதிரி தொழில்நுட்ப கல்லூரியும் கேக்குறீங்க, பாலிடெக்னிக் கேக்குறீங்க. அதையும் கொண்டு வர எல்லா முயற்சியும் எடுத்துக்கொள்ளப்படும். நிச்சயமா நான் வெற்றி பெற்ற பிறகு அதை யாரிடம் சொல்லணுமோ சொல்லி அதை விரைவுபடுத்துவேன். அதோடு இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை என்னன்னு தெரியும். இன்னைக்கு 70-80 வரைக்கும் போயிடுச்சு. அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு கூட ராகுல் காந்தி ஆட்சி வர அந்த நேரத்தில் உறுதியாக அது குறைக்கப்படும். ஊரினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வர, வேலை வாய்ப்பை பெருக்க உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரிய சின்னத்திலிட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து காளியாம்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரிவேந்தரை வரவேற்றனர். டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறார். அன்பிற்கினிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுடைய நீண்ட நாட்களான குடிநீர் பிரச்சனையை தீர்த்திட முசிறி துறையூர் கூட்டு குடிநீர் திட்ட கால்வாயினை நிறைவேற்றிட காவேரி ஆற்றுப்படுகையில வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது இதைத் தொடர்ந்து தவிட்டுப்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து ஆதனூர், நல்லியம்பட்டி, கட்டணாம்பட்டி, கீரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்ற பின்னர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக கொண்டுவர நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் தவறாமல் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். வர ஆட்சி டெல்லியில யாருன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி தான். இங்க தமிழ்நாட்டுல யாரு? தளபதி ஸ்டாலின் தான். இந்த 2 ஆட்சியும் அந்த மாதிரி வரபோது உங்களுக்கு மாசத்துக்கு 6000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு அளிக்கப்படும் என்று 12 மாசம் 72,000. அதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஏழைகள் இருக்கக்கூடாதுங்கிற முயற்சியோடு அதை செய்கிறார்கள். அதோடு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே போல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தா அதுவும் தள்ளுபடி செய்யப்படும்.
உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பேன் என்று கூறி மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன், மறவாதீர் உதயசூரியன். நன்றி. இதனைத் தொடர்ந்து காட்டுக்கருப்பன் கோட்டம், பொன்னம்பலம்பட்டி, கண்ணனூர் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். காட்டுக்கருப்பன் கோட்டம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், ஆட்சி மாற்றம் வந்ததும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என தெரிவித்தார். காவிரி நீரை ஏரிகளில் நிரப்ப ஆங்காங்கே கால்வாய்கள் வெட்டி தண்ணீர் பிரச்சினை தீர நடவடிக்கை எடுப்பேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இந்த தொகுதியிலே போட்டியிட என்னை தகுதியாக என்று ஏற்படுத்தி இங்கே முன் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே மக்களே, உங்களுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இங்கே தொழிற்சாலைகள் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். இங்கே மட்டும் இல்லை, பெரும்பாலான பகுதியில் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஆண்ட மக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. நான் எம்பியா போன பிறகு அங்கே பாராளுமன்றத்தெல்லாம் பேசி உங்களுக்கு தேவையான தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு தரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொடுப்போம். இங்கே தண்ணீர் பிரச்சனை தலைவித்து ஆடுகிறது. அதுக்காக எத்தனையோ கூட்டு குடிநீர் திட்டங்கள் சொல்கிறாங்க. பட் ஆரம்பிக்கிறீங்க, இடையில விட்டுறாங்க. ஏன்னா திமுகங்கிறதுனால இப்போ தள்ளி போடுறாங்க. அதையெல்லாம் கூட விரைவில் முடித்து கொடுப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து கண்ணனூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் திருக்கோவிலில் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருக்கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்த பின்னர் டாக்டர் பாரிவேந்தர் மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கஜா புயல் பாதிப்பின் போது டாக்டர் பாரிவேந்தர் SRM பல்கலைக்கழகம் சார்பில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 48 கோடி ரூபாய் கல்வி கட்டணம் தள்ளுபடி செய்தார் என திருச்சி மாவட்ட திமுக செயலரும் முன்னாள் அமைச்சருமான KN நேரு தெரிவித்தார். துறையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகலவாடியில் பேசிய அவர், இந்த தொகுதி கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினையை டாக்டர் பாரிவேந்தர் தீர்த்து வைப்பார் என குறிப்பிட்டார். பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெறுவாரையானால் இந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு முதலிலே குடித நீரை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நிச்சயமாக வழங்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக விவசாயிகள் நிறைந்த பகுதி, அருமையான விவசாயம் செய்கின்ற பகுதியிலே மழை இல்லாத காரணத்தால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதை நன்றாக அறிவோம். அதற்கு ஒரு மாற்றாக இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில திட்டங்களை திட்டி அதை செயல்படுத்துவார். நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே பாரிவேந்தர் அவர்களை உறுதியாக உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த முறை போட்டியிட்டு வென்ற அமேதி தொகுதியில் இம்முறை போட்டியிடுவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மற்றொரு தொகுதியாக தங்கள் மாநிலத்தில் போட்டியிட வேண்டும் என தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் விருப்பம் தெரிவித்திருந்தன. இருப்பினும் ராகுல் தன் முடிவை வெளியிடாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் ராகுல் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் AK அந்தோனி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி ராகுல் அமேதி மற்றும் வயநாடு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கோயம்புத்தூரில் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பன்னிமடை அருகே சிறுமி கொலையான சம்பவம் தொடர்பாக 10 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக 50க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். குற்றத்தில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 4 பேரை தொடர்ந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் தொண்டாமுத்துறை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். பன்னிமடை உயிரிழந்த சிறுமியின் வீட்டிலிருந்து 3 வீடுகள் தள்ளி சந்தோஷ்குமார் தாத்தா வீடு உள்ளது. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பன்னிமடை வந்துள்ளார். மேலும் சிறுமி மரணம் குறித்து போலீசார் சந்தோஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமமுக வழங்கிய பரிசு பெட்டகம் வெறும் பெட்டியாக இருந்ததால் மக்கள் ஏமாற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. கிருஷ்ணகிரியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி மக்களவை வேட்பாளர் செல்லக்குமார் மற்றும் ஓசூர் சட்டமன்ற வேட்பாளர் சத்யா ஆகியோரை ஆதரித்து ஓசூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். இதையடுத்து கிருஷ்ணகிரி நகர் பகுதிக்குட்பட்ட ரவுண்டானா, ஆனந்த் தியேட்டர் ரோடு, ஸ்டேட் பேங்க் ரோடு, காய்கறி மார்க்கெட், உழவர் சந்தை ஆகிய இடங்களுக்கு இன்று நடைப்பயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். விலைவாசி உயர்வு, விவசாயம், வறட்சி குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விவசாய கடன் ரத்து என்கிற அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் ஸ்டாலினிடம் தெரிவித்தனர். இதேபோல் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். காரைக்காட்டு தெரு, திருமஞ்சன வீதி, ஐயனார் கோவில் தெரு, அழகிரி காலனி ஆகிய பகுதிகளுக்கு ஏராளமான திமுகவினருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை கொண்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமஞ்சன வீதியில் துப்புரவு தொழிலாளர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற அவதூறு என தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழ் தங்கபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விருகம்பாக்கம், காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணப்பட்டுவாடாவில் நம்பிக்கை இல்லாத கழகம் திமுக என்றும் ஸ்டாலினுக்கு பெண்களிடமிருந்து அமோக வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வருமான வரித்துறையை பாஜக ஓர் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக ஸ்டாலின் கூறியுள்ளதாக தெரிவித்தார். தளபதி ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு அவதூறு, அதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பாஜக இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருதுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எந்த விதமான திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம், பலவிதமான சோதனைகளை சந்தித்த இயக்கம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை முன்வைத்து தளபதி செல்கிறார். நாங்களும் அவருடைய வழியிலே செல்வோம். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் பெரம்பலூரில் டாக்டர் பாரிவேந்தர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் தேனி மாவட்டம் புதகை சித்தர் அவரிடம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் தொழிமலையில் சித்தர்களின் ஜீவசமாதியை தரிசித்த பின் புதகை சித்தர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலை பொதுநலம் சார்ந்தது இல்லை என விமர்சனம் செய்தார். மேலும் தமிழகத்தில் சூரியன் ஆட்சி, அதாவது உதயசூரியன் ஆட்சி அமைக்கும் எனவும் பெரம்பலூரில் டாக்டர் பாரிவேந்தர் வெற்றி பெற்று தில்லி செல்வார் என்றும் அவர் தெரிவித்தார். இப்ப வரும் காலகட்டத்தில் தன்னிலை கருதாமல் தனக்கு ஏதும் இல்லை என்று நினைத்து கொண்டு பொதுநலமாக உடையும் அரசாங்கத்தின் நிலை கொண்ட யாரும் இப்போது இருப்பதில்லை. அண்டகை பிடங்க ஆதாரி வலுகண்டு நில்லகை அறுத்த நிலை மகனும் எந்தகை பிறங்க எப்பெருமான் சூரியனே உதிக்கும். சூரியனே உதிக்கும்னா அது அரசு சார்ந்த சூரியன் சொல்றீங்களா இல்ல சூரியனை சொல்றீங்களா? அரசு சார்ந்த சூரியன், உதய சூரியன் உதிக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வழங்கிய பரிசு பெட்டியை ஆர்வத்துடன் வாங்கி சென்ற பொதுமக்கள் உள்ளே ஒன்றும் இல்லாமல் வெறும் பெட்டியாக இருந்ததை கண்டு ஏமாற்றமடைந்தனர். வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமமுகவிற்கு பரிசு பெட்டகம் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டது. இதனை பிரபலப்படுத்தும் விதமாக பரிசு பெட்டகம் சின்னத்தை மக்களிடம் வழங்கி பிரச்சாரம் செய்தனர். அதனை வாங்கி சென்ற பொதுமக்கள் உள்ளே ஏதும் பரிசு பொருள் இருப்பதாக நினைத்து ஆர்வத்துடன் பிரித்து பார்த்தனர். ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லாமல் வெறும் பெட்டியாக இருந்ததை கண்டு ஏமாற்றத்துடன் சென்றனர். சீமான் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு கொடி கட்டிய வேட்பாளர் உட்பட 3 மீது போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச உள்ளார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி பகுதியையொட்டி 4 முனை சந்திப்பு முதல் மந்தைவெளி பகுதி வரை தேர்தல் விதிமுறைகளை மீறி அனுமதி பெறாமல் கட்சி கொடி கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தேர்தல் அதிகாரி சுமதி கொடுத்த புகாரின் பேரில் வேட்பாளர் சர்புதீன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பூமி உருவான நிலையை ஞாபகப்படுத்தும் விதமாக மாஸ்கோவில் ஆண்டுதோறும் 1 மணி நேரம் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டு மொத்த நகரமும் இருளில் மூழ்கியது. மாஸ்கோவின் புகழ்பெற்ற கிரெம்ளின், செஞ்சதுக்கம், போல்ஷோ தியேட்டர், சர்வதேச வணிக மையம் ஆகிய இடங்கள் இருளில் மூழ்கின. பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உலகம் முழுவதும் இதுபோன்று முன்னெடுக்கப்படுகிறது. உள்ளூர் சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கான பணத்தை திரட்டவும் புவி நேரம் அனுசரிக்கப்படுகிறது. 12வது IPL கிரிக்கெட் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. மாலை 4 மணிக்கு நடைபெறும் 11வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதேபோன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் 12வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஏற்கனவே நடைபெற்ற 2 லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் சொந்த மண்ணில் விளையாடும் சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றி பெறும் என ரசிகர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிடப்பில் உள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. காவிரி நீரை ஏரிகளில் நிரப்ப நடவடிக்கை, டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டி, AK அந்தோணி அறிவிப்பு. பாலியல் வன்கொடுமை சிறுமி கொலை, குற்றவாளியை கைது செய்து விசாரணை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.